இந்த வீடியோல வெள்ளையங்கிரி பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஒரு வழியா மலை ஏறி முருகர் கோயில் கிட்ட வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு உட்காந்துட்டு போலாம்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா போட்டோஸ் எடுக்கும்போது அவர் ஆடு ஒண்ணு பாத்தீங்கன்னா செம்ம தொலை பண்ணிச்சு எங்களை. எங்க கிட்ட தான் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா வரும் போறவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. மேல பாத்தீங்கன்னா கடை எதுவுமே இல்லைங்க. அதுக்கு ரொம்ப பசி போல. கொஞ்ச நேரத்துல அதுவே போயிடுச்சுங்க. இவனுங்க தரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எப்படியோ ஒரு வழியா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இங்க பாருங்க இந்த மயில் சிற்பம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. பார்க்கும் போதே சூப்பரா இருந்ததுங்க. அதையுமே ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. இங்க பாத்தீங்கன்னா 560 படிக்கட்டுல இருக்கும். இந்த கோயிலுக்கு மொத்தமாவே 600 படிக்கட்டு தான் இருக்கும் போல. ஒரு வழியா கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. ஆனா இதுவுமே பாத்தீங்கன்னா மெயின் கோவில் இல்ல. ஆனா இங்கேயும் ஒரு முருகன் இருக்காரு. நார்மல் டைம்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. எப்பவுமே இப்படிதான் இருக்குமா இல்ல எங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைம்னால. சாமியை போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியலங்க. சாமியை தெளிவாவே பார்த்தோம் ரொம்ப நேரம். அப்படியே அங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வியூ பாயிண்ட் பார்க்க வந்துட்டோம். இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருந்தோம். இந்த 3 பேர் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணு வரையும் தெரியலங்க. சிரிச்சுட்டே இருக்காங்க. வரும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கல்கண்டு பொங்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேள்விப்படுறேன். சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இன்னும் 2 வாங்காம போயிட்டேன். ஓகே கைஸ், ஒரு வழியா மருதமலை முருகனை பார்த்து இறங்கியாச்சு. பார்ட் 5 வெள்ளையங்கிரியில பார்ப்போம். ஓகே பாய்.